இப்போ இந்த அருமையான பட்டிமன்றத்தில் கலந்து கொள்ள வந்திருப்பவர்களை சொல்கிற போது தொழில்நுட்ப அணியில் ஒரு 3 பேர், அதே போல் திரைக்கதை களம் என்கின்ற அணியில் ஒரு 3 பேர் வந்திருக்கிறாங்க. பட்டிமன்றம் தொடங்குகிறது. இப்போது தொழில்நுட்பமே என்று பேசுவதற்காக வணக்கத்துக்குரிய ரமேஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எந்த ஒரு மிமிக்ரி கலைஞராலும் இமிட்டேட் செய்ய முடியாத சிம்ம குரலுக்கு சொந்தக்காரரான எங்கள் தலைவர் உள்ளிட்ட அவையோரை வணங்கி மகிழ்கிறேன். என்னை இது வரைக்கும் யாரும் மிமிக்ரி பண்ணலன்னு அவருக்கு ஒரு கவலை. நடுவர் அவர்களே, நாங்கள் எல்லாம் பாட்டி வடை சுட்ட கதையை படமாக எடுத்தால் கூட தியேட்டரில் சென்று 10 முறை பார்ப்போம். ஒரே ஒரு கண்டிஷன் தான், அந்த பாட்டி சுட்ட வடையை டைனோசர் வந்து தூக்கிட்டு போகணும், காக்காய்க்கு பதிலாக. நடுவர் அவர்களே, இப்பொழுதுதான் எங்களுடைய ஹீரோயினுடைய துப்பட்டாக்கள் நேராக பறந்து துபாயில் விழுந்து கொண்டிருக்கிறது. எங்கள் ஹீரோ சும்மா விடுவாரா? அப்படியே ஒரு 200 அடியில் பாஞ்சு போய் அந்த துப்பட்டாவை லாவகமாக எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினோட கையில் கொடுக்குறாரு. அப்போ போடாது. இல்லை இல்லை, கீழே போடாதுன்னு சொல்கிறேன். கீழே போடாது, எதையாவது புரிஞ்சுக்கிறீங்களே. நடுவர் அவர்களே, எங்க ஹீரோயின் சொல்றாங்க ரொம்ப நன்றி அப்படின்னு. அப்ப சொல்றாரு எங்க ஹீரோ, நான் என் கடமையை தான் செஞ்சேன்னு. அவருடைய கடமையை செவ்வனே செய்வதற்கு காரணமாக இருந்தது எது? உங்களுடைய கதையும் அல்ல, திரைக்கதையும் அல்ல, நாங்கள் அவரை கிரேனில் வைத்து தூக்கிய அந்த துப்பட்டாவை பிடிக்க வைத்த ஒரே காரணம்தான், அந்த தொழில்நுட்ப பலம்தான். அவராக மட்டும் 200 அடி மேலே அவர் ஜம்ப் பண்ணியிருந்தாருன்னா என்ன கதி ஆகிருக்கும் நடுவர் அவர்களே? சற்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஹீரோ இன்ட்ரோடக்ஷனை பற்றி டைரக்டர் போய் ஹீரோ கிட்ட சொல்லையில் சொல்கிறாரு, சார் நீங்கள் நடந்து வரையில் அவங்க ஷூலேருந்து அப்படியே புகை பறக்கிற மாதிரி வச்சுருக்கோம் சார் அப்படிங்கிறார். அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, புகையாக பறக்கணும், தீப்பொறி பறந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றார். அதையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். ஹீரோ சார், நீங்கள் ரைட் சைட் டேர்ன் பண்ணையில் 20 பேர் சட்டப்பட்டெல்லாம் கிழிஞ்சிக்கிட்டு படியேறு போய் விழுகிறானோ சார். அவர் சொல்கிறார் எங்கள் ஹீரோ, மேக் இட் 200. போட்டுமே விழுகட்டுமே, 20 நான் 200 நான் 200 பேர் அட் அ டைம் பறந்து போய் விழுந்தாங்கன்னா நாங்கள் என்ன கதி ஆகும் நடுவர் அவர்களே? அதை எல்லாம் நாங்கள் கிராஃபிக்ஸில் தான் செய்கிறோம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருந்தது? அவர் சென்னைக்கு வந்து ஒரு அதர பழசான ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு நஞ்சு போன மஞ்சள் பையை கொண்டுட்டு வந்து ஒரு ட்ரெயினை விட்டு இறங்கி இப்படி ஒரு பரிதாபமாக லுக்கு விடுவார். அப்போவே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த படத்தோட கதையும் திரைக்கதை என்னென்னு. இவர் சென்னையில் எப்படி சிக்கி சின்னாபண்ணமாக போகிறாருங்கிறது தான் படத்தோட கதையும் திரைக்கதைன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போது எங்களுடைய ஹீரோலாம் அவரோட ரேஞ்சே வேறு. அவர் மதுரைக்கு கபடி விளையாட போகிறாரு. அவர் அட்டாக் பண்ணுறதுக்காக 2000 பேர் 2 ட்ரெயினில் எக்மோர்லேருந்து ரிட்டர்ன் கிளம்புறாங்க. நடுவர் அவர்களே, அவர் எக்மோர்லேருந்து வர்ற ட்ரெயினை கிண்டியில் தான் கேட்ச் பண்ணுறாரு. கிண்டியில் வந்து ட்ரெயினில் ஏறுறாரு. ட்ரெயின்லன்னா நீங்கள் படிக்கல, ட்ரெயினுக்குள்ளே ஏறல, ட்ரெயின் மேலே ஏறுறாரு. அப்படியே பரபரன்னு சைடு ட்ரெயினோட பக்கவாட்டில் பறந்து போய் ட்ரெயின் தாம்பரத்துக்கு போகிறது முன்னாடி அவர் போய் ட்ரெயின் 2ஐயும் ரிசீவ் பண்ணி அப்படியே தூக்கி அடிக்கிறார். நடுவர் அவர்களே, கோன்னு அழுகிறோம். அந்த ட்ரெயினில் இருக்க 2000 வில்லனோட குரூப்பும் அப்படி தெரிச்சு விழுகிறாங்க. அந்த இடத்துல அப்படியே ஹீரோ டேர்னிங்கை போடுறப்ப நாங்கள் எழுதுகிறோம் டிஜிட்டல் ஸ்டார். டிஜிட்டல் ஸ்டார். இதையெல்லாம் உங்கள் கதையிலையோ திரைக்கதையிலையோ நீங்கள் நினைச்சு கூட கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது நடுவர் அவர்களே. நினைச்சாலே மனசு நடுங்குது, அப்புறம் எப்படி கற்பனை பண்ணுறது? அந்த நடுக்கம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு ஹீரோக்களே தேவையில்லை, நாங்கள் ஈயை வச்சு கூட படம் எடுக்க தயாராக இருக்கோம். நான் மதுரையில் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோவில் படத்தை பற்றி சொல்லிட்டு போகிறேன். அர்னால்டு சிவனேசன் நடித்த ஜட்ஜ்மெண்ட் டே, உன்னத காவியம், தங்கரீகல் தியேட்டரில் காண தவறாதீர்கள் அப்படின்னு. நானும் இப்போ பார்த்தீங்கன்னா அர்னால்டு சிவனேசன் யாரான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுதான் அர்னால்டு ஸ்வாசிநேகருக்கும் சிவனேசனுக்கு வித்தியாசம் தெரியாமல் இருந்த எங்கள் ஆளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நடுவர்களே மல்லாக்க படுத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், மச்சான் இந்த டைட்டானிக் படத்தை ரெட் 1 கேமராவில் எடுத்திருந்தா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும்லடா அப்படிங்கிற.
இந்த ரெட் ஒன் கேமரா, அதனுடைய தொழில்நுட்பம், சவுண்ட் இன்ஜினியரிங்களை பற்றியெல்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிடான். அவன்கிட்ட வந்து நீங்கள் கதையும் திரைக்கதையும் பற்றி ஒரு சோபராக ஒரு கதையை சொன்னீங்கன்னா அப்புறம் எங்களை பற்றி நீங்கள் குறை சொல்லக்கூடாது. அவன் சிடியில் பார்க்குறான், டிவிடியில் பார்க்குறான், பென்ட்ரைவில் பார்க்குறான், மெமரி கார்டில் பார்க்குறான், நீங்கள் எங்களை குறை சொல்லக்கூடாது. தியேட்டருக்கு வரமாட்டேங்கிறியா? ஆமாம், நாங்கள் தியேட்டருக்கு வர்றதே ஒரு புதிய குருதுகலமான அனுபவமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு காலத்தில் நடுவர் அவர்களே ஒரே ஒரு ஆள் தான் இருப்பார். அவர் தான் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், கஞ்சி காய்ச்சறது, போஸ்டர் ஓட்டுறது, எல்லா வேலையும் அவரே பார்த்துக்கிறாரு. இப்போல்லாம் டெக்னாலஜி சேஞ்ச் ஆயிருச்சு. ஒரு சவுண்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஒருத்தர் போடுறாரு, ரீ ரெக்கார்டிங் ஒருத்தர் தனியாக பண்ணுறாரு, சவுண்ட் இன்ஜினியரிங்க்கு 2-3 பேரை ஹாங்காங்லேருந்து வர வளைக்கிறோம். அப்போ தான் நாங்கள்லாம் படத்துக்கே போய் உட்காடுறோம். நடுவர் அவர்களே தியேட்டரில் போய் ஃபஸ்ட்டு உள்ளே உட்காந்தவொடனே அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருக்கணும், நிமிர்ந்து உட்காரணும். இன்டர்வல் நடக்கையிலே சீட்டோட நுனிக்கு வந்துடுறோம். எங்கள் ஹீரோ 300 மிஷின் கண்ணை வச்சுக்கிட்டு சட 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 சடன்னு சுட்டு தலையெல்லாம் எங்கள் உடம்பெல்லாம் முறுக்கி ஏறி போய் தான் தேட்டரை விட்டு வெளியில் வரோம். நடுவர்களே நான் பார்த்துருக்கேன். இந்த ஜாக்கி சான் படம் பார்த்து சில பேர் வீடு வரைக்கும் வரப்பா போவாங்க. அப்படியே எங்களுக்கு கதையும் வேண்டாம், திரைக்கதையும் வேண்டாம். ஏன்னா எங்களோட கதையே 1008 கதை இருக்குது. இருக்கட்டும், அடுத்த பட்டிமன்றத்தை போட்டுக்கிடுவான். 2ஆம் பாகம். நடுவர் அவர்களே ஒவ்வொரு கதைக்குமே நாங்கள் 20 தடவை திரைக்கதை எழுதி வச்சிருக்கோம். எப்படி இவரை சமாளிக்கிறது, எப்படி இந்த மேட்டரை விட்டு எஸ்கேப் ஆகிறது. அதனால எங்களுக்கு கதையும் வேண்டாம், திரைக்கதையும் வேண்டாம், எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டும். ஒன்றும் இல்லை, இந்த பாத்ரூம் கழுவுற தொடப்பத்தை காலுக்குள்ள மாட்டிக்கிட்டு அப்படியே ஹாரி பாட்டர் படக்கிற நடுவர் அவர்களே அப்படியே ஃபீல் பண்ணுறோம் நாங்கள். அதை நீங்கள் உங்கள் கதையினால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? முடியாது. வீட்டில் ஒற்றக்கம் ஒன்று விட மாட்டேன்ட்டாங்க சின்ன பேக. நடுவர் அவர்களே ஒரு 5 வருடத்திற்கு முன்பு அனைத்து தியேட்டரும் கல்யாண மண்டபம் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த கல்யாண மண்டபம் எல்லாம் மல்டிப்ளெக்ஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன? உங்கள் கதையும் இல்லை, திரைக்கதையும் இல்லை, எங்களுடைய டெக்னாலஜி மட்டும்தான் என்பதை சொல்கிறேன். யார் தொழில்நுட்ப பலத்தை முழுமையாக உணர்ந்து அதை சரியாக கையாளுகிறார்களோ அவர்கள்தான் வெள்ளித்திரையிலே வெற்றிகளை குவிக்கிறார்கள் என்பதை ஆணித்தனமாக சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ரமேஷ்குமாருக்கு ரொம்ப அருமையான வாழ்த்து. ஏன்னா அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரொம்ப கஷ்டப்படணும். உள்ளே நுழைஞ்ச உடனே எல்லா சாமியும் கும்பிட்டு தான் போகணும். அதனால தான் நான் பார்ப்பேன், இந்த எக்ஸாம் ஹாலெல்லாம் சில பேர் கொஸ்டின் பேப்பர் வாங்கி மூடி வச்சுட்டு 3/4 மணி நேரம் சாமி போட்டுக்கிட்டுப்பாங்க. அந்நேரம் 3 கேள்வி எழுதிடலாம். ஆனால் ரொம்ப அழகாக இந்த ஒரு பாலை கூட வேஸ்ட் பண்ணாமல் 6 அடித்த மாதிரி விடாமல் ஒரு கலகலப்பை கொடுத்து நிப்பாட்டினார்.